பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அறிவுண்ணா எம்மானை, எளிவந்த பிரானை, அன்னம் வைகும் வயற்பழனத்து அணி ஆரூரானை மறக்கலும் ஆமே. பெருமக்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருடைய திருவடிகளுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கம். பொதுவாக இதுபோல் ஒரு மாலையை போட்டார்கள்னா ஒரு நிமிஷமாவது அல்லது 2 நிமிஷமாவது அதை கழுத்தில் போட்டுக்கணும். அதுதான் மரியாதை. ஆனால் என்ன மாதிரி ஆள்லாம் அதில் செய்யறதில்லை. இதை வாரியார் சொன்னார் ஒரு தடவை. அதுலேருந்து எனக்கு அது மனசில் படிந்து போனது. அந்த காலத்தில் வாரியாருக்கு மாலை போட்டால் உடனே கழட்ட மாட்டார். அதை அப்படியே போட்டிருப்பார். இன்னும் 2 பேர் போட்டால் கூட ரொம்ப ரொம்ப போட்டால் தான் மறுபடியும் அதை கழட்டுவார், 1 2. அப்போ அந்த ஆள் சொன்னாராம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 1 ரூபா சம்பாதிச்சு இந்த மாலையை கொண்டு போடுறேன்னாராம். அன்னைக்கு தான் அவருக்கு பொறி தட்டுச்சான். ஆகா, இந்த 1 ரூபாய் மாலைக்கு இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான், இதை உடனே கழட்டி வைத்தோம்னா அதில் என்ன மரியாதை இருக்கிறது என்று நான் போட்டுக்கொள்வது ஒரு பழக்கம் அப்படின்னார். ஆனால் அதை நான் செய்யலை. அது ஏன் செய்யலைன்னு சொன்னால், இது கொஞ்சம் உறுத்தலாக இருந்துச்சு இந்த இடம், வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி பேசுகிறோம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தினந்தோறும் மகிழ்ச்சின்னா கூட என்னுடைய அருமை சகோதரர்கள் இல கணேசன் அவர்களும் வாவேசு அவர்களும் நம்ம செட்டியார் அவர்களும் என்னையும் ஒரு ஆளுன்னு மதித்து வந்திருக்கிறாங்க. அதனால் எனக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி. எப்பொழுதும் நம்மை சார்ந்தவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்று சொன்னாலே நமக்கு அது ஒரு பலம், வேற ஒன்றும் இல்லை. சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பற்றி நான் என்ன சொல்லுவது? அவர் இல்லை என்றால் நமக்கு ஞான சம்பந்தரை தெரியாது, திருநாவுக்கரசரை தெரியாது, மற்ற அடியவர்களை பற்றியும் நமக்கு தெரியாது. சுந்தரர் தான் இந்த வேலையை செய்தார். அதாவது ஒரு இயக்கத்திலே அல்லது ஒரு அமைப்பிலே தலைவர்களை உருவாக்குபவர்கள் யார்? அந்த இயக்கத்திலேயும் அமைப்பிலேயும் இருக்கின்ற தொண்டர்கள் தான், உழைப்பாளிகள் தான் தலைவர்களை உருவாக்குகிறார்கள். அந்த தொண்டர்கள் இல்லை என்று சொன்னால் தலைவர்கள் இல்லை. இந்த தொண்டர்களை கட்டு அமைத்து அந்த காலத்திலே சமணத்திலேயும் பௌத்தத்திலேயும் சங்கங்கள் அமைத்தார்கள். அப்படி அமைக்கும் பொழுது பௌத்தத்திலையும் நம்ம சமணத்திலையும் பார்த்தீங்கன்னா சங்கம் சரணம் கச்சாமின்னா, சங்கம் அமைப்பு, அந்த அமைப்பில் இருக்கின்ற தொண்டர்களுக்கு மரியாதை. அந்த தொண்டர்களுக்கு மரியாதைன்னு கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது பரவலாக செல்லுகிறது. இதையெல்லாம் நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மனத்திலே கொண்டிருப்பார் போல் இருக்கிறது. அதனால் தான் அவர்கள் காலத்துக்கு முன்னிருந்த தலைவர்களையும் அவர்கள் காலத்தில் இருந்தவர்களையும் ஒரு அமைப்பு ரீதியாக கொண்டாட வேண்டும் என்று நினைத்து தான் இந்த திருத்தொண்ட தொகையை அவர் அருளினார். திருத்தொண்ட தொகை, தொண்டர்களுடைய தொகை, தொண்டர்களுடைய எண்ணிக்கை, தொண்டர்களுடைய நம்பர்ஸ், அது தொகைப்படுத்துகிறார். அப்படி அவர் காலத்துக்கு முன்னிருந்தும் அவர் காலத்திலேயும் இருந்தவர்கள் ஒரு 63 பேரை அவருடைய பார்வையிலே பட்டார்கள். தனி அடியார்கள், அப்புறம் தொகை அடியார்கள். அது எப்படி செய்கிறார்? இவர் டாப். சுந்தரர் சாதாரண ஆள் இல்லை.
சுந்தரரும் சிவபெருமானுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள் தோழர். சிவபெருமானை கூப்பிட்டு நீ எனக்கு தோழன் அப்படின்னு சொன்னவர். அப்பேற்பட்ட சிவபெருமானோடு சேர்ந்து வைத்து எண்ணத்தக்க அளவுக்கு இருக்கிற சுந்தரர் அடியவர்களுக்கு அடியவன். அவனுடைய திருவடிக்கு என்னுடைய வணக்கம் அப்படின்னு ஆரம்பித்து அந்த திருத்தொண்ட தொகை என்ற அந்த பகுதியை கொடுத்ததுனால தான் தமிழகத்திலே இப்பேற்பட்ட பெருமக்கள் இருந்திருக்கிறார்கள் என்று நமக்கு பின் தெரிந்தது. அப்படின்னா சுந்தரரை எங்கே வைத்து நாம் எண்ண வேண்டும்? அவர் அதை கொடுக்காம போயிருந்தா ஒரு சிறு தொண்டர் நமக்கு தெரியாது. சின்ன தொண்டன் அவர் சொல்லிக்கிட்டாரு. ஆனால் சிறு தொண்டரை சிவபெருமான் வந்து அவருடைய திருச்செங்காட்டக்குடியில் பார்க்கும் பொழுது ரொம்ப கிண்டலாக கேட்பான் நம்பாள். நீரோ பெரிய சிறு தொண்டர். எப்படி இவர் தன்னை சிறு தொண்டர் சிறு தொண்டர்னு சொல்லிக்கிட்டாரு. ஆனால் சிவபெருமான் அவரை பார்த்து பேசும்போது நீரோ பெரிய துரு தொண்டர். அந்த பெரிய சிறு தொண்டர்னு அவனுக்கு சிவபெருமான் வாயினாலேயே ஒரு முத்திரையை சிவபெருமானை கொடுக்கின்ற அளவுக்கு அந்த வரலாற்றை யார் கொடுத்தது என்று சொன்னால் சுந்தரமூர்த்தி சுவாமி. ஆக சுந்தரர் தான் எல்லாவற்றுக்கும் முன். அதனால தான் நம்ம சேக்கிழார் பெரிய புராணத்தை அவர்கிட்டேந்து ஆரம்பிக்கிறார். சுந்தரர் இல்லை என்று சொன்னால் நமக்கு இந்த வரலாறு இல்லை. சுந்தரர் இல்லை என்று சொன்னால் நம்பி ஆண்டார் நம்பி இல்லை. சுந்தரர் இல்லை என்று சொன்னால் சேக்கிழார் இல்லை. இந்த மூவரும் இல்லை என்று சொன்னால் சைவம் இல்லை. ஆக சைவம் என்று சொன்னால் அதனுடைய தன்மைகள், தத்துவங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லுவது சேக்கிழாருடைய பெரிய புராணம். ஆதலால் சேக்கிழார் ஒவ்வொரு சருக்கத்தினுடைய முடிவிலேயும் சுந்தரமூர்த்திக்கு ஒரு ஸ்துதி சொல்லுவார். ஒவ்வொரு சருக்கத்திலேயும் பின்னாடி சுந்தரமூர்த்திக்கு ஒரு வணக்கம் சொல்வார். ஏன்னா சுந்தரமூர்த்தி தான் நாயகன். இப்போ கம்பன்லேருந்து ஒரு இடம் சொல்கிறேன். 14 ஆண்டுகள் முடிந்து ராமபெருமான் வர வேண்டும். நந்தியம் கிராமத்திலே 14 ஆண்டுகள் இவனுடைய கணக்குப்படி, பரதனுடைய கணக்குப்படி 14 வருஷம் மணி நிமிஷம் வினாடி எல்லாம் முடிஞ்சிருச்சு. உடனே எரி முன்னாடியே நெருப்பை மூட்ட சொல்லி அந்த நெருப்பிலே இறங்குவதற்காக அதை வலம் வருகிறான். அப்படி வலம் வரும்பொழுது கோசலையெல்லாம் தடுத்து பார்த்தாங்க, யாரும் கேட்கல. நோ, 14 வருஷம் முடிஞ்சு போச்சு, எம்புரான் வரவில்லை, நான் சொன்ன போல இந்த எரியிலே புக போகிறேன். அப்படி வலம் வரும்பொழுது ஆகாயத்திலேருந்து ஒருத்தன் பொத்துன்னு வந்து குதிச்சான். எங்கேருந்து வந்தான்னு இவனுக்கே தெரியல. வந்தவன் விண்ணளவு எரிகின்ற அந்த நெருப்பை அந்த கைகளாலேயே அடிச்சு தட்டினான். அதை அந்த நெருப்பை கரியாக்கினான் கம்பன். அவ்வளவு பெரிய நெருப்பை கரியாக்குவதற்கு ஆற்றல் ஒருவனுக்கு தான் உண்டு. அவன் தான் அனுமன். என்ன நான் சொல்கிறது சரிதானே? என்ன ஒரு கம்பராமாயணத்தில் எக்ஸ்பர்ட், அவர்கிட்ட அப்ரூவல் வாங்கிக்கணும். நெருப்பை கரியாக்கினார். யாரா இவன் வந்து கரியாக்கினான்னு சொல்லும் பொழுது எம்பரான் வருகிறான், ராமன் வருகிறான். நீ போட்ட கணக்கு தப்பு, இன்னொரு 10 நிமிஷம் இருக்குன்னா. எம்பரான் வருகிறான்னு சொன்ன உடனே பரதன் என்ன பண்ணா, அங்க பக்கத்தில் இருந்த அந்தணர்களை தொழும், அடிமைகளை தொழும், வேலைக்காரர்களை தொழும், தன்னைத்தான் தொழும்னா கம்பன். எல்லாரையும் கும்பிட்டவன் இவனை தானே கும்பிட்டுக்கிட்டானா. இந்த தன்னைத்தான் தொழும்னா என்ன? எவ்வளவு பெரிய உச்சம் அது! நாம் எவ்வளவு பெரிய புண்ணியம் செய்திருக்கிறோம் என்று தன்னைத்தான் தொழும்னா. அதே போல சேக்கிழார் தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளம். இந்த திருத்தொண்ட தொகை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கொடுத்தது. அது எதற்காக கொடுத்தார்? தேசம் உய்ய கொடுத்தார். நான் பிழைக்க இல்லை, நீங்கள் பிழைக்க இல்லை, மற்றவர்கள் பிழைக்க இல்லை,
இந்த தேசம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதியில் இருக்கின்ற அத்துணை உயிர்களும் தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளன் வாசமலர் மென் கடல் வணங்க. இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்குவதற்கு சாமி தியாகராஜனுக்கு ஒரு பிறப்பு வைத்திருக்கிறது இல்லை. ஆக சாமி தியாகராஜன் என்ன பண்ணும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய திருவடியை வணங்க வேணாமா? நான் பிறந்த பாருங்க, என் பிறப்பை வணங்குவாம்னார் சாக்கிழார். இந்த வாய்ப்பு என் பிறப்பினாலே கிடைத்தது. அங்கே எப்படி அவன் தன்னைத்தான் தொழுது கொண்டானோ அதை போல ஒவ்வொருவரும் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய சரிதத்தையோ அல்லது திருத்தொண்ட தொகையையோ அல்லது நாயன்மார்களுடையோ சிவ தத்துவங்களையோ செருகின்ற ஒவ்வொருவருமே அவரவர்கள் வாய்த்த பிறப்பை வணங்குவாம். அருமையாக சொல்வார். தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளம் வாசமலர் மென் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். ஆக அந்த பிறப்பை வணங்கி எம்பெருமான் இப்படி ஒரு பிறப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று ஈசனுடைய திருவடியையும் வணங்கி சுந்தரருடைய வரலாறு, அதை வரலாறுன்னு சொல்ல போனோம்னா ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப சுருக்கமாக அது ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லலாம். அதை விட பொதுவாக நான் என்னுடைய தெரிந்தவர்களுக்கு சொல்லி இந்த கதைகளை நான் அதிகம் சொல்வது என்ன, கதைகள் ஏற்கனவே தெரியும், என்ன தெரியாதவர்கள்ட்ட கதை சொல்லலாம், தெரியும்கிட்ட விஷயத்தை மட்டும் சொல்லுவதாக நான் நினைப்பேன் எப்பொழுதுமே. சம்பந்தன் தன்னை பாடினான், நாவுக்கரசன் என்னை பாடினான், சுந்தரன் பொன்னை பாடினான் அப்படின்னு சிவபெருமான் சொன்னதாக ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சிவபெருமான் அவர்கிட்ட எப்போ போய் சொன்னார்லாம் என்ன கேட்கக்கூடாது. சம்பந்தன் தன்னை பாடினான், நாவுக்கரசன் என்னை பாடினான், இந்த சுந்தரன் பொன்னை பாடினான் என்று சிவபெருமான் சொன்னார் அப்படின்னு ஒருத்தர் சொல். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அதை அனுபவிச்சிருக்கிறார். இந்த திருப்பாடல்களை, அந்த தெய்வ திருமுறைகளை அனுபவித்தவர். தான் சொன்னதா சொன்னால் எடுபடாது, தான் சொன்னால் எடுபடாதுங்கிறதுனால சிவபெருமான் சொன்னான்னு சிவபெருமான் வேலை போட்டுட்டு போயிட்டார். அது நல்லா தான் இருக்கு. சம்பந்தன் தன்னை பாடினான்னா தன்னைன்னா சிவபெருமான் எனது உரை தனது உரை அப்படின்னு ஞான சம்பந்தர். எனது உரை தனது உரைன்னா நான் சொல்றது தாண்டா சிவபெருமான் சொல்றது. சிவபெருமானுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. எனது உரை தனது உரை. அதே போல ஞானசம்பந்தர் ஆணையிட்டு சொல்லுவார். இது ஆணை, ஆணையிடுகின்ற அதிகாரம் ஞானசம்பந்தருக்கு தான் இருந்துச்சு. அதனால சிவபெருமானும் அவரும் தன்னை பாடினார். நாவுக்கரசர் என்னைத்தான் பாடினார். நேற்று நம்ம சொன்னோம். இவர் பொன்னை பாடினார். அதனால தான் இந்த பாடலை முதல்ல எடுக்கும் பொழுதே பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை. அந்த பாடலே ரொம்ப அருமையான ஒரு பாடல். இந்த முதல்ல இருக்கக்கூடிய அந்த சீர்களெல்லாம் பார்த்தோன்னா வாழ்க்கைக்கு உரியதை சொல்லும். உடனே அடுத்த சீருக்கு போனீங்கன்னா ஒரு கான்ட்ரரி, ஒரு முரண்பாடு. பொன்னும் தருவான், பொண்ணு தந்தால் செல்வம், செல்வம் வந்தால் இந்த உலகத்தினுடைய இன்பத்தை அனுபவித்து கொண்டிருப்பான். அது அவனுடைய நோக்கம் இல்லை. பொன் தருவான், மெய்ப்பொருள் தருவான். இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நீ இங்கே உலகத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காதே, அதுக்கு அடுத்தது சிவபெருமான் உனக்கு என்ன கொடுப்பான்? பொன்னும் மெய்ப்பொருளுக்கும் பொண்ணுக்கும் தொடர்பு கிடையாது. மெய்ப்பொருளை உணர்ந்தால் பொண்ணு போயிடும். ஆனால் இந்த உலக வாழ்க்கைக்கு உரிய பொண்ணும் தருவான், மெய்ப்பொருளும் தருவான். என்ன அருமையாக சொல்றாரு பாருங்க. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும், போகம் உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்பங்கள், திருவும் புணர்ப்பான். திரு என்பது அந்த வீடு வேறு. போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை. அதாவது பிழை செய்ய சொல்லுவான், அவன்தான் பிழை செய்ய என்ன தூண்டுறான். அதே சமயத்தில் பிழையையும் அவன் பொறுத்து கொள்வான். பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னை என் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானே.
நான் தப்பு செய்வேன், அதை பொறுத்து கொள்ளுவான், தப்பு செய்யாமலும் என்னை அவன் பார்த்து கொள்வான். இப்படி ரெண்டு வகையாக அந்த சிவபெருமானை நமக்கு சுந்தரர் காட்டுறாருன்னா, சுந்தரர் வரலாறு அப்படி அள்ளி கொடுப்பான் பொண்ணை, வேற ஒன்றும் கிடையாது. சுந்தரர் வரலாறு நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, ஆலால சுந்தரர், கைலை சாரல், சிவபெருமான் மன்றம், சிவபெருமானுக்கு பூவும் திருநீரும் எடுத்து கொடுக்கின்ற அந்த தொண்டிலே இருக்கிறவர் நம்ம ஆலால சுந்தரர். அவர் ஒரு நாள் அப்படி மலர்ச்சோலைக்கு போகும்பொழுது அங்கே ரெண்டு பெண்கள் நின்றார்கள். கமலினி, அனிந்திதின்னு அந்த பெண்கள் பெயர். பார்வதி தேவியினுடைய சேடிகள். மணி, நிமிஷம், வினாடி, வினாடியில் பல கூறுகள், நூற்றுக்கணக்கான கூறுகள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஃபிரிக்ஷன் ஆஃப் செகண்ட், அந்த ஒரு கூறு இந்த பையன் இந்த பொண்ணுங்களை பார்த்தார், அந்த பொண்ணுங்க இந்த பையனை பார்த்தார், அவ்வளவுதான். சிவபெருமான் நீங்க 3 பேரும் இங்கே போயிடுங்கிட்டார். ரொம்ப ஏன்னா அது காம தகனம் நடந்த இடம். கைலையங்கிரியிலே மனத்திற்குள்ளே எந்த ஒரு காதல் நோக்கோ எண்ணமோ ஒரு ஃப்ரிக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட வராது, வரக்கூடாது. ஆனால் வந்துருச்சு. அதுக்கு சேக்கடார் ஒரு காரணம் சொல்லுவார், மாதவம் செய் தென்திசை வாழ்ந்துட. ஏண்டா இந்த நாடகத்தை நடத்துகிறான் சிவபெருமான்னா, எல்லாம் அவன் தானே நடத்துகிறான். இல்லைன்னா அவர்களுக்கு அந்த எண்ணம் வராமல் இருந்திருக்கும். வராமல் அந்த எண்ணத்தை உண்டு பண்ணுமும் தான். மாதவம் தை தென் திசை வாழ்ந்திட மாதர் மேல் மனம் போக்கினானா. ஏண்டா மாதவம் செய், இந்தியாவில் மாதவம் செய் தென் திசைன்னு ஏன் இதை தென் திசையில் சொன்னார்? வடபுலத்திலையும் நல்ல ஸ்தலங்கள் இருக்கின்றன. ஆனால் இங்கே அவர் காஞ்சிபுரம், சிதம்பரம் இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம சேக்கடார் சொல்லுகின்ற காரணங்களை பார்த்தோம்னா அது மாதவம் செய் தென் திசை. அதெல்லாம் இப்போ என்னால் சொல்ல முடியாது. மாதவம் செய் தென் திசை வாழ்ந்திட மாதர் மேல் மனம் போக்கினை, ஆதலால் நீ அங்கே போ. உடனே இவர் சாஷ்டாங்கனமாக கீழே விழுந்தார். மையல் மானுடமாய் மயங்குழி. இன்னும் மானிடம் என்று சொன்னாலே மையல், மயக்கம்தான். என்ன நமக்கு இருக்கிற மயக்கம் மாதிரி உலகத்தில் யாருக்குமே கிடையாது, உண்மையும் கூடாது. மையல் மானுடமாய் மயங்குகின்ற காலத்தில் ஐயனே என்னை நீ தடுத்து ஆட்கொள்ள வேண்டும். அப்புறம் இங்கே திருமுனைப்பாடியிலே நாட்டில் பிறந்தார். ரொம்ப அருமையான பெற்றோர்கள். சிவவேதியர் குடும்பத்தில், வேத வேதியர் வேறு, சிவவேதியர் குடும்பம். நம்ம ஞான சம்பந்தர் பிறந்த வேத வேதியர், இவர் சிவவேதியர். சிவாச்சாரியார்களும் இந்த பிராமணர்களும் இந்த வித்தியாசங்கள் உண்டு. சிவவேதியர் குடும்பத்தில் பிறந்தார். அந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போது இவருடைய இந்த குழந்தையினுடைய அழகிலையும் ஆற்றலிலையும் ஆசைப்பட்ட நரசிங்க முனையரையர் என்ற பல்லவ சிற்றரசன் அவரை தன்னுடைய வளர்ப்பு பிள்ளையாக கொண்டு போனான். இங்கே ஒரு வளர்ப்பு பிள்ளை கொண்டு போனாங்கள்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்கோ. அதனால தான் மன்னவர் திருவும் வைதிகர் திருவும்னு பேசுவார். சுந்தரமூர்த்திகளுக்கு அந்த அழகு மன்னவனுடைய திருவும் வைதிக திருவும் சேர்ந்தது. அப்படி சேர்ந்து கல்யாணம் பேசுகிறாங்க. ஒரு நல்ல இடத்துல போய் ரொம்ப சேக்கடார் ரொம்ப நல்லா அந்த கல்யாணம் பேசுகிறதுன்னா அந்த காலத்தில் எப்படி பேசுவாங்கன்னு குலம் குணம் எல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் சேக்கடார் சொல்லுவார். பார்த்து அந்த பொண்ணை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு பெரும்பாலும் அந்த காலத்தில் பெண்கள் வீட்டில் தான், மகள் வீட்டிலே கல்யாணம் நடந்தாகத்தான் நமது பெரிய புராணத்திலே பதிவு இருக்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் மணமகள் வீட்டில் தான். ஞான சம்பந்தருடைய கல்யாணமும் அச்சாள்புரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மணமகள் வீட்டில் தான் இந்த திருமணம் நடக்கிறது. அங்கே பிரமாதமான காவணம் பந்தல் போட்டு ஜோரா, ஏன்னா மன்னவர் திருவு, நரசிங்க முனையரை என்று அந்த மன்னவனே இருந்து அந்த திருமணத்தை நடத்துகிறான்னு சொன்னால் அந்த திருமணம் எப்படி இருக்கிறது நம்ம பார்த்தோம் இந்த ஊரில். காசு அவ்வளவு பெரிய பந்தல். அப்படி அவர் தாலி கட்டுற தாலி அந்த திருமாங்கல்ய தாரணம் ஆவறதுக்கு முன் எல்லாம் நடக்குது. ஒரு கிழவன்
கிழவன்னா சாதாரண கிழமை இல்லை. இங்கிலீஷில் சொச்ச போனால் சச் அண்ட் ஓல்டு மேன். அதாவது ஒரு முதுமைக்கு அந்த சேக்கிழார் அந்த படத்தை ரொம்ப அருமையாக போடுவார். பார்க்கறதுக்கு அவ்வளவு வயதான கிழமை, அதே சமயத்தில் இந்த கிழவனை பார்த்து கொண்டிருக்கும் போன்ற ஒரு அழகு. இப்போ நம்மெல்லாம் கிழமை தின்னு அடுத்தாப்புல அழகு ஆதவம். அந்த 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 குடையை கையில் எடுத்துகிட்டு வரும்போது சூரியனை மறைக்கின்ற அளவுக்கு ஒரு குடையை கையில் எடுத்து கொண்டு வந்து இவரை பார்க்கின்றவர்களெல்லாம் அந்த அழகிலே மொய்க்கிறார்கள். 95 வயசு கிழமை, ஆனால் அழகு அட்ராக்ஷன். யாரா இப்படி புதுசாக ஒரு ஆள் வர்றான்? அவர் நேராக அங்கே போனார். எப்பா உனக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருக்குன்னாரு மணமகனை பார்த்து. உனக்கு எனக்கும் ஒரு வழக்கு இருக்குன்னே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் டக்குன்னு அடிச்சார். வழக்கு இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னு, அப்போனா அந்த வழக்கை முடித்து கொண்டு நான் இந்த காரியத்தை பார்க்கிறேன்ட்டார். இப்போ நம்மன்னா என்ன பண்ணுவான்? தொந்தரவு கொடுக்குற எல்லாம் நான் எனக்கு தாலியை கட்டிட்டு பிள்ளையை பெற்றுவிட்டு அப்புறம் நம்ம வழக்கை பேசிக்குவோம். அவர் உடனே வழக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன், இந்த வழக்கை முடித்து கொண்டு நான் மற்ற காரியங்களை பார்க்கிறேன். என்ன வழக்கு? நீ எனக்கு அடிமை. அடிமைன்னொன்னே சுந்தரமூர்த்தி ஷாக் ஆயிட்டார். அந்தணனுக்கு ஒரு அந்தணன் அடிமையாதல் என்பது உலகத்திலேயே கிடையாதுடா, வழக்கமே கிடையாது. எப்படி ஒரு அந்தணனுக்கு அடிமையாதல்னு சொல்லி நீ சொல்றீங்க அப்படின்னு கேட்குது. இந்த பார், அப்பதான் இதை சொல்றாரு, இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத. உங்க தாத்தா ஒரு ஓலை எழுதி கொடுத்துருக்கிறான். அந்த ஓலையில் என்ன செய்தி இருக்குன்னா, உங்க பரம்பரையே எனக்கு அடிமைன்னு சொல்லி அந்த சொல்லை அப்போ சேக்கிழார் போடுவார். வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வேண்டும் என்றார். சும்மா இந்த பேச்செல்லாம் பேசிடு, வித்தகம்லாம் பேசாத. அது ரைட்டா ராங்கா, தப்பா தவறா, சரியா சரியில்லையா, இதெல்லாம் பேசாத. வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும். நீ எனக்கு அடிமை, நான் சொல்றது நீ செய்யணும், அவ்வளோதான். எங்க அந்த ஓலையை காட்டு? நான் ஓலையை உன்ட்ட காட்டுவேனாடா? இந்த ஓலை இருக்குன்னு இப்படி காட்டிக்கிட்டு இருக்காரு. இங்கே நின்று பேசிகிட்டு இருக்காரு, மணமகன் அங்கே இருக்கிறாங்க. ஓலையை இவர் காட்டுறாரு ஒழிய அவர் ஓலையை பார்க்கணும்ல. ஓலையை காட்டுன்னு அவர் மணமேடையை விட்டு இறங்கி வந்துட்டார். இறங்கி வந்தோடனே இந்த கிழமை ஓடுறாரு, இந்த காவணத்துக்குள்ளேயே ஓடுறாரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடுறாரு. அவர் வேகமாக துரத்துறாரு, இவர் அதை ரவுண்ட் அடிக்கிறார். கடைசியில் சிவபெருமானை பிடிச்சிட்டாரு. அதை சேக்கிழார் சொல்லுவார், பூவனத்து அவரை, அந்த பூவனம் என்று திருப்பூவனத்தில் இருக்கக்கூடிய இந்த பெருமானை இவரலார் யாரே பற்றவல்லார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தவிர யார் பிடிக்க முடியும்? பிடிச்சிட்டாரு. பிடிச்சவ என்ன பண்ணார்னா, நியாயமாக அந்த ஓலையை வாங்கி படித்து பார்க்கணும் இல்லை மற்றவங்கள்ட்ட காட்டணும் இல்லை, ஓலையை வாங்கினார், பிடிச்சி பொசுக்குன்னு கிழிச்சிட்டார். அவ்வளோ கோபம். அந்தணனுக்கு அந்தணன் எப்படி அடிமை? கிழிச்சது தான் சாக்கு. கிழவன் கத்த ஆரம்பிச்சிட்டார். இந்த பார்த்தீங்களா, ப்ரூவ் பண்ணிவிட்டான், நிரூபிச்சிட்டான் பாருங்க. இதை ஏன் கிழிச்சான்? கிழிச்சதுலேருந்து இந்த ஓலையில் இருக்கிற செய்தி உண்மை, அதை வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கிழிச்சு தூக்கி விட்டான்ட்டான். ஆக இவன் எனக்கு அடிமை. இப்போ என்ன பண்ணுவார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்? அப்போ தான் அங்கே இருக்கிற பெரியவெல்லாம் கேட்குறாங்க, இது என்னங்க உலகத்திலே இல்லாத வழக்கை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அந்த பையனுக்கு ஒரு டென்ஷனை உண்டு பண்ணி கோபத்தை உண்டு பண்ணி இப்படி பண்ணிட்டீங்களே, நீங்கள் யாருங்க, என்ன வழக்குங்க? நான் இந்த பக்கத்தில் திருவண்ணைநல்லூரில் தான் இருக்கேன்னாரு இவர். திருவண்ணைநல்லூரில் தான் இருக்கிறேன்னா அப்போனா அந்த வழக்கை அங்கேயே போய் பேசிக்குவோம் நாங்கள். ரைட், எல்லோரும் கிளம்பி போனாங்க, திருவண்ணைநல்லூருக்கு போனாங்க. அங்கே பஞ்சாயத்தார்களுக்கு முன்னாடி போய் அந்த கேஸ் போணுச்சு. அந்த பஞ்சாயத்தார்கள் என்ன கேஸுன்னாங்க, முதல்ல அந்த 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 இதெல்லாம் ரொம்ப அழகாக நம்ம சேக்கிழார் அந்த காலத்தில் எப்படி அந்த நீதி முறை இருந்தது என்பதை ரொம்ப நல்லாயிருக்கும். முதல்ல அந்த யார் வாதி, யார் பிரதிவாதி? வாதி சிவபெருமான். என்ன கேஸ் முதல்ல அதை ப்ரெசன்ட் பண்ணுங்க. வாதி, அந்த கேஸ் என்னன்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லைங்க, வெண்ணைநல்லூரில் நான் இருக்கிறேன், எனக்கு இவங்க தாத்தா ஒரு ஓலை எழுதி கொடுத்துருக்குறான், பரம்பரையாக இவங்க எனக்கு அடிமைன்னு இருக்குது, இதுதான். சுந்தரமூர்த்தி நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
எனக்கு இது புதுசாக இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு இது தெரியவும் தெரியாதுன்னு அவர் சொன்னார். சரி அப்படின்னா அந்த ஓலையை காட்டுங்க. ஓலையை இவர் எப்படி காட்டுறது? உடனே ரொம்ப அழகா, மூச்சியில் கிழித்த ஓலை படி ஓலை. இவன் கோபத்தில் கிழிச்சானே அது ஜெராக்ஸ் காப்பி. இவன் இப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் நல்ல கலர் ஜெராக்ஸாக போட்டு எடுத்துக்கிட்டு வந்தேன். அதை மூச்சியில் கிழித்த ஓலை படி ஓலை. இவன் கோபத்தில் கிழிச்சானே அந்த ஓலை நகல். இந்த வச்சிருக்கேன் பாருங்க மூல ஓலைன்னு இழுப்புல எடுத்தார். எடுத்து கொடுத்த கரணத்தான் வாங்கி படிக்கிறான். அப்படி படிக்கும்போது நீட்டாக வெண்ணெய்நல்லூர் சிறையனுக்கு இவர்கள் வழி வழி அடிமை அப்படின்னு. உடனே அவங்க பஞ்சாயத்தார், சுந்தரமூர்த்தி இங்கே வாங்க, இது உங்கள் தாத்தா எழுத்தான்னு பாருங்கன்னாரு. உடனே கிழவன், என்ன அவனை கூப்பிட்டு மறுபடியும் அவன் எழுத்தான்னு படிக்க சொல்கிறீங்க? அவங்க தாத்தா எழுதி கொடுத்தது இவனுக்கு என்ன தெரியும்? ரீசர் ஆஃபீஸருக்குள்ள ஆவணக்கிளறி, அதில் அவங்க தாத்தா ஓலை எழுதியிருப்பார்ல, அதை எடுத்துகிட்டு விடான்ட்டான். எல்லாம் சிவபெருமான் தான் சொல்கிறது. உடனே ஆள் அனுப்பி இந்த ஓலையை எடுத்து கொண்டு வந்து ஒப்பிட்டு பார்த்தால் அக்ஷரம் பெறலாமல் அப்படியே அவங்க தாத்தா எழுத்து. சுந்தரமூர்த்தி, நீ இவருக்கு அடிமை, போயிட்டு வா. அப்படியே சுந்தரமூர்த்திக்கு இவரை பார்த்த காலத்திலேருந்தே வழக்கு பண்ணுறாரே ஒழிய அந்த மன்றுள் ஆடிய அந்த திருமண, அதாவது வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு பிசைவு, அவர் மேலே இருக்கு பொங்கி செல்லுகின்ற அந்த பாசம். ஆனால் வெளியில் காட்ட முடியாமல் வழக்கு முடிந்த உடனே அவருக்கு கேட்டாங்க, என்ன இந்த ஓலையில் இந்த ஊரில் நீங்கள் இருக்கிறதா எழுதியிருக்குதே, எந்த தெருவில் எந்த வீட்டில் இருந்தீங்க நீங்கள் அப்படின்னு கேட்கும்போது, ஊர்லேயே பெரிய வீடு எங்கள் வீடுன்னு இந்த திருவிளையாடல் புராணத்தில் ரொம்ப அழகாக சிவாஜி கணேசன் சொல்கிற மாதிரி ஒரு வசனம் வரும். அந்த மாதிரி அந்த ஊர்லேயே என் ஊடு தான்டா பெரிய ஊடுன்னு திருவெண்ணைநல்லூர் என்ற ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு திரு அருள் துறைன்னு பேர். ஒவ்வொரு ஊரிலேயும் அந்த காலத்தில் கோயில்களுக்கு தனியாக பெயர் இருக்கும். திருவெண்ணைநல்லூரில் இருக்கிற கோயிலுக்கு திரு அருள் துறைன்னு பேர். அந்த திருவருட்துறை ஆகிய அந்த கோயிலுக்குள்ள போனாங்க. அவர் முன்னாடி போறார் கிழவன், அவ்வளோதான் காணும். இவருக்கு அப்போதான் பொறி தட்டுனுச்சு. அவருக்கு மட்டும், சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு மட்டும் கேட்கும்படியாக ஒரு ஒலி, நீ என்னுடைய ஆள், சரியான நேரத்திலே உன்னை தடுத்து ஆட்கொள்வோம் என்று அந்த காலத்தில் உனக்கு வாக்கு கொடுத்தேன். ஆதலால் உன்னை இப்பொழுது வந்து தடுத்து ஆட்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இவருக்கு. நான் அடிக்கடி நண்பர்கள்ட்ட இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் விஷயத்தை வரும்போது மட்டும் இதைத்தான் நினைவூட்டுவேன். ஏன்னா ரொம்ப பேர் அதை மறந்து போயிடுவாங்க, புராணங்கள் படிக்கிறவங்க கூட. ஞானசம்பந்தருக்கு அவருடைய பழைய வரலாறு தெரியாது. நாவுக்கரசு சுவாமிகளுக்கு அவருடைய பழைய வரலாறு தெரியாது. இருக்கின்ற 63 நாயன்மார்களுக்கும் அவருடைய பழைய வரலாறு தெரியாது. ஆனால் பழைய வரலாறு தெரிந்த ஒரே ஆள் யாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அவர் ஞாபகம் விட்டுகிறார். ஒருத்தன் பழைய வரலாறு தெரிந்து கொண்டு இந்த உலகத்திலே நடமாடுகிறான்னா எவ்வளவு பெரிய சங்கடம் அது. இப்போ சாமி தியாகராஜன் பழைய வரலாறு தெரிஞ்சு போச்சுன்னா நான் பைத்தியம் ஆயிடுவேன். ஏன்னா பழைய வரலாறு நான் எப்படி இருந்திருப்பேன், ஒரு கற்பனை பண்ணி பார்த்துருப்போம். அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னாவே கதை காலி ஆயிடுவேன். இவருக்கு இப்போ இந்த வரலாறு சுட்டப்படுது. நீ கையிலேயே என்னிடத்திலே இருந்தவன், இப்போ நீங்கள் வந்து பிறந்திருக்கிற, உன்னை நான் தடுத்து ஆட்கொண்டுகிறேன். ஆனால் பின்னாடி என்னென்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு நீ பணிவிடை செய்ய வேண்டும், வித்தகம் பேசக்கூடாது. இது அப்படியே மைண்டில் வாங்கி வச்சுக்கிட்டு ஒருத்தர் மாள்றதுன்னா, அதே போலத்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இன்னொரு நண்பர். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றின் மையப்புள்ளி நட்பு, திருநாவுக்கரசருடைய மையப்புள்ளி தொண்டு. இந்த மையப்புள்ளியாகிய இந்த நட்பு தான் பெரிய புராணத்தில் பின்னி 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 வரும்.
அதுலேயும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் நம்ம சிவபெருமானுக்கும் சுந்தரருக்கும் களரிற்றறிவாருக்கும் ஏற்பட்ட நட்பு இருக்க, அது இலக்கணம் அமைந்த நட்பு. இந்த களரிற்று அறிவார் என்பது சேரமான் பெருமாள் நாயனாருக்கு ஒரு பெயர். ஆனால் சேரமான் பெருமாள் நாயனார் புராணம்னு அதில் வராது. களரிற்று அறிவார், களறுதல்னா சொல்லுதல், சொல்லியவற்றை அறிவார். எது சொல்லியவற்றை? யாவும் யாரும் சொல்லி, யாவும் அப்படின்னா அகிரிணை, யாரும் என்றால் உயர்திணை. அகிரிணையில் இருக்கக்கூடிய ஆடு மாடு கோழி குஞ்சி அது பேசுறதும் இவருக்கு தெரியும், மனிதர்கள் பேசுறதும் தெரியும். இவர்கள் பேசுவதை அறிபவதனாலே அவருக்கு களரிற்று அறிவார்னு பேர். இப்போ ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம். இப்போ பாபேசுக்கு அந்த ஒரு ஆற்றல் வந்துருச்சு. கோழி குஞ்சு பேசுறது, ஆடு பேசுறது, மாடு பேசுறதெல்லாம், இப்படி ஒரு ஆற்றல் வந்தால் மனுஷனாக இருக்க முடியுமா? இருக்க முடியாத. விக்ரமாதித்தன் கதையில் ஒரு இடம் ரொம்ப நல்லா வரும். கங்கை கரையில் இந்த காராம்பசு கட்டி கிடக்கும். அந்த காராம்பசுனுடைய கயிற்றை இவன் தாண்டி போயிடுறான். அவனோட அவன் பொண்டாட்டி வர்றா. அப்படி காராம்பசுனுடைய கயிற்றை தாண்டும் போது இந்த கண்ணுக்குட்டி சொல்லுது, இந்த பைய கயிற்றை தாண்டி போயிட்டான், இவன் கதை காலி ஆயிடுவான்ட்டு. இவனுக்கு இந்த மிருகங்கள் பேசுகிற பாஷை தெரியும். ஆனால் இதை வெளியில் சொன்னான்னா இவன் செத்துருவான். இதை தாண்டணும்னு இவன் என்ன பண்ணா, என்ன இப்படி சொல்லிடுச்சே அப்படின்னு வாய் விட்டு சொல்லிட்டான். பொண்டாட்டி வந்தவ, என்ன நீ சும்மா தான் வந்தீங்க, இப்படி சொல்லிடுச்சே இப்படி சொல்லிடுச்சேன்னு புலம்பிக்கிட்டே வரீங்களே என்னன்னு கேட்டா. இல்லை அதை சொல்ல முடியாது, அதை சொன்னால் நான் செத்து போயிடுவேன் அப்படின்னா. அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் லூசு மாதிரி இப்படி சொல்லிடுச்சே இப்படி சொல்லிடுச்சேன்னு புலம்பிக்கிட்டே வர்றீங்க, நீ சொல்லித்தானே ஆகணுங்கிறா இவ. இல்லை இந்த கயிற்று, இந்த மாட்டினுடைய கயிற்றை தாண்டின பாரு, அப்போ ஒரு நிகழ்ச்சி. அப்படியா? அப்போனா கண்டிப்பாக சொல்லணுங்கிறா. ஆனால் நிகழ்ச்சி செத்துருவான். இவ போட்டு அவனை வம்பு பண்ணினது தாங்க முடியாமல் செத்தாலும் சரின்னு சொல்லிட்டு செத்துட்டான். இது விக்ரமாதித்தன். இது மாதிரி களறியதை அறிவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் யாவும் யாவும் களறிய செய்திகளை ஒருத்தன் கேட்டுக்கிட்டு நிம்மதியாக இருந்தான்னா அவன் எப்பேற்பட்ட ஆளு? அவன் தான் ஸ்திதி தான். இன்பமும் துன்பமும் உனக்கு சமம். நீ இன்னைக்கு செத்து போயிடுவேன்னு கேள்விப்பட்டான்னா ரைட், உனக்கு நாளைக்கு 1 கோடி ரூபாய் வரும், ரைட். இந்த நிலை களரிற்றிருவாருக்கு உண்டு. இந்த 2 பேருடைய வரலாறு தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாறு. ரொம்ப 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 நல்லா இருக்கும். சுந்தரர் வரலாற்றில் நான் அதிகமாக நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறது, அன்னைக்கு நம்ம பேசும்போது சுப்பு அதை விட்டுட்டேன், அதை மட்டும்தான் இன்னைக்கு பேச போகிறேன். ரொம்ப பெரிய விஷயமாக பெரியவர்களால் எடுத்து பாராட்டப்படுவது சுந்தரர் பொருட்டு சிவபெருமான் இந்த பறவை நாச்சியார்கிட்ட தூது போனது. உங்களுக்கு சொல்லுங்க, அந்த கதையை 2 நிமிஷத்துக்கு வந்துட்டாங்கல்ல இவங்க. அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டார்ல, தடுத்து நிறுத்தப்படி சுந்தரர் நம்ம சிவபெருமானே முன்னின்று அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. முத திருவாரூருக்கு வர சொல்லி, திருவாரூருக்கு ஏண்டா வர சொன்னாருன்னு கூட அன்றைக்கி சொன்னேன். இவர் தில்லையிலேயே இல்லாமல் திருவாரூருக்கு ஏன் வர சொன்னார்? இது ரொம்ப அதிகமான செய்திகள் இருக்கு. இந்த பெண் அந்த கமலினி அணிந்திதின்னு சொன்னல, அதில் ஒரு பெண்ணை திருவாரூரில் பிறக்க வைத்திருக்கிறார். இவர் ஆதிசைவர். இவரை எந்த குலத்தில் பிறக்க வைத்தார்? ஆதிசைவர். இந்த ஒரு பெண்ணை எந்த குலத்தில் தெரியுமா சிவபெருமான் பிறக்க வைத்திருந்தான்? பதியிலார். பதியிலார்னா தேவதாசி குடும்பம். தேவர்களுக்கு, அதாவது இறைவனுக்கே தாசியாக இருக்கிறது தேவதாசி. அந்த குடும்பத்தில் பிறக்க வைத்தார். ஆக ஒரு சிவவேதியர் மகனுக்கும் ஒரு தேவதாசி பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். ஆனால் 2 பேரும் சிவபெருமானை வழிபடுகின்றார்கள் என்ற ஒன்றே தவிர பிறப்பு பற்றி பிரச்சனை கிடையாது. அவருக்கு பேர் பறவைன்னு பேர், பறவை நாச்சியார். இந்த பறவை நாச்சியாரை திருக்கோயிலில் பார்க்குறாரு. அந்த பொண்ணும் இவரை பார்க்குறாங்க. அப்புறம் சிவபெருமான் முன்னின்று
அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள். ரொம்ப நல்ல வாழ்க்கை நடக்குது. அப்படி வாழ்க்கை நடக்கின்ற காலத்தில் இவர் 2 பெண்ணுக்காக இவர் பிறப்பு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி போகும்போது திருவொற்றியூருக்கு போகிறார் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள். திருவொற்றியூர் எங்கே? தஞ்சாவூரில் இருக்கா? இங்கே இருக்குது, தஞ்சாவூரில் தானே இருக்குது திருவொற்றியூர். அந்த திருவொற்றியூர், இங்கே இருக்கிற திருவொற்றியூருக்கு வருகிறார். அங்கே வரும்போது இந்த பெண்ணு இந்த கன்னியா மாடத்தில் இருக்கிறாங்க. இவரை பார்த்த உடனே சுந்தரமூர்த்திகளுக்கு, ஆகா, 2 பெண்களுக்காக இறைவன் நம்மை பிறக்க வைத்தான், இவள் தான் இந்த பெண் என்று அவருக்கு மனசில் பட்டுச்சு. சிவபெருமானுக்கும் அதுதான் வேலை, நண்பனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமே. உடனே அந்த பெண்ணினுடைய கனவிலே சென்று, இந்த வந்திருக்கிறானே சுந்தரமூர்த்தி, அவன்தான் உனக்கு கணவன், அவனை நீ திருமணம் செய்து கொள் என்று கனவிலே சென்று சொல்ல, சுந்தரமூர்த்திகிட்டையும் வந்து, சுந்தரமூர்த்திகிட்ட மட்டும் கனவுல வர மாட்டார். இந்த அர்த்த ஜாமம் முடிந்த பிற்பாடு 2 பேரும் பேசிக்குவாங்க. நீங்கள் நல்லா பார்க்கலாம் சேக்கடாரில். அவங்க 2 பேர், எப்பா அவளை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கல்யாணம் செய்து கொள் என்று கனவிலே சொன்ன காலத்தில், அந்த கனவிலேயே சிவபெருமானோடு இந்த அம்மா பேசுகிறா. சங்கிலி என்ன பேசுகிறான்னா, இந்த கனவுல பேசுறது எப்பொழுதுமே இன்ட்ரெஸ்ட் தான். நான் கூட அடிக்கடி கனவுல பேசுறது தான் ஆசைப்படுறேன், ஏன்னா பிரச்சனை இருக்காது. நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறேனே, இவருக்கு வந்து திருவாரூரில் ஒரு திருமணமாகி இருக்கிறது என்று. இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களே, என்ன கல்யாணம் பண்ணி சொல்லிக்கிட்டீங்கன்னா இந்த ஆளு புறப்பட்டு திருவாரூருக்கு போயிட்டான்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு இந்த அம்மா கேட்க, அவர் அப்பயே பதில் சொன்னார், வேற ஒன்றும் செய்யாத, அவனுக்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிக்க, நான் திருவொற்றியூரை விட்டு போக மாட்டேன். என்ன நாடகம் பாருங்க, எல்லாம் இந்த சிவபெருமான் பண்ணுற சிவபெருமானுடைய நாடகம்னு தனியாக எழுதணும்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதிலேருந்து பல தாற்பயங்கள் இருக்கின்றன. ஒரு காவியத்தை படிக்கிறோம், ஒரு கதையை படிக்கிறோம்னா சும்மா இல்லை அந்த காலத்தில் அவர்கள். இது வரலாறு. அதுலேயும் நமது பெரிய புராணம் என்பது எங்கேயோ கிராமங்களிலே, எங்கேயோ சிற்றூர்களிலே இருந்த ஒரு சாதாரண ஆள் செய்த அந்த காரியங்கள், அந்த செயல்கள், வரலாறுகள், அந்த வரலாறுகளை தோண்டி எடுத்து வருகின்றார் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படி சொன்ன உடனே என்ன, சத்தியம் வாங்கிக்க, ரைட். உடனே நண்பன்கிட்ட போய், அப்பா அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சத்தியம் கேட்கும், அந்த சத்தியத்தை நீ செய்து கொடுத்துரு. ரைட். இங்கே தாங்க ஆரம்பிக்குது பிரச்சனை. இவன் என்ன பண்ணுறார், ஃப்ரெண்ட் அல்லவா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சிவபெருமான், நட்புங்கிற முறையில், இந்த பார் நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன்னு அந்த பெண்ணை உன் கருவறைக்குத்தான் அழைத்து கொண்டு வருவேன். அப்படி வரும் பொழுது நீ அங்கே இருக்காது. எப்படி அது? இப்போ இங்கே சுவாமிகிட்ட போய் சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இப்போ சுவாமியை நம்ம எங்கே நிலைநிறுத்தியிருக்கிறோம், பிரதிஷ்டை செய்திருக்கிறோம், ஆவாகனம் செய்திருக்கிறோம். சக்தி அந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இந்த சக்தி இல்லை. அந்த சக்தி இங்கே இயக்கும், அந்த சக்தி இங்கே பிரதிபலிக்கிறது. அந்த இடத்துல தான் நம்ம சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி உன்னுடைய இடத்துல நான் வரும் பொழுது நீ அங்கே நிற்காத, அங்கே இருக்காத. யார்? சிவபெருமான்கிட்ட சொல்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஃப்ரெண்டு தானே. சரி, நான் அந்த இடத்த விட்டு போயிடுறேன். எங்கே போய் சொல்கிறேன்? இந்த மகிழ மரத்தடியில் போய் உட்காந்துக்க, நான் இவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்றேன். அதாவது என்னன்னா, இவருக்கு திருவாரூருக்கு போகாமல் இருக்க முடியாது, வேற ஒன்றும் கிடையாது. சரி, உடனே மறுபடியும் சிவபெருமான் சங்கிலி நாச்சியார் கனவுல போய், அம்மா சுந்தரன் சத்தியம் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டான், நீ என்ன பண்ணு, இறைவன் முன் போய் சத்தியம் செய்து கொடுக்கணும்னு சொல்கிற அளவுக்கு நான் ரொம்ப மோசமான ஆள் இல்லை, அதனால் இந்த மகிழ மரத்தடியில் வந்து சத்தியம் செய்து கொடுத்தால் போதும்னு சொல்லிவிடுன்ட்டான். சுந்தரருக்கு இது தெரியாது. உடனே தோழிகளை விட்டு, இல்லை இறைவன் முன் சத்தியம் கேட்பது என்பது நல்லதில்லை, அது உங்களுடைய தகுதியை நான் குறைத்து மதிப்பிடுவதாக ஆகும், அதனால் இந்த மகிழ மரத்தடியில் நீங்கள் சத்தியம் பண்ணி கொடுத்தா போதும்னு இவ்வளோ சொன்னோடனே சுந்தரன் கீழே வந்துட்டான். என்னடா பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழியே கிடையாது. அதனால் மகிழ மரத்தடிக்கு வந்தார்கள். உன்னை நான் பிரிய மாட்டேன்,
திருவொற்றியூர் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்து கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. பங்குனி மாதம் வந்து விட்டது. திருவாரூரிலே பங்குனி உத்தரம் என்பது ரொம்ப மிகப்பெரிய சிறந்த விஷயம். அந்த அஜமா நடனம் என்று இருந்து ஆடும் அழகை நீங்கள் அங்கே பார்க்கணும். அதுலேயும் நான் தியாகராஜரை பற்றி பேசுறதுன்னா எனக்கே ரொம்ப ஆசை. தியாகராஜருடைய வரலாற்றையும் அந்த திருவாரூருடைய பெருமையும் பேசுறதுன்னா அப்படி பேசணும். இப்போ கூட நரசிம்மன்ட்டு சொல்லிட்டு வந்தேன். திருவாரூரில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் 5 வேலி நிலம் செங்கடு நீர் பூக்களுக்கு என்றே கொடுக்கப்பட்டது. 5 வேலி நிலத்திலையும் செங்கடு நீர் தான் பூக்கும், செங்குவளை பூக்கும். இருக்கின்ற அத்துணை மலர்களும் அதனால தான் திருவாரூருக்கு பூங்கோயில்னு பேர். இறைவன் எழுந்திருக்கிற இடத்துக்கு என்ன பேர்? பூங்கோயில். இதெல்லாம் போய் பார்க்கணும். பூவாலய அலங்காரம், சிவபெருமானை பூவாலயே மூடுவார்கள். அந்த கிருஷ்ணகாந்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மனம் வீசுகின்ற அந்த மணப்பொருளை இன்னைக்கும் பார்க்கலாம். நெய்வேத்தியங்கள் வேற எந்த சிவன் கோயிலையும் அப்படி நெய்வேத்தியமே இருக்காது. சிவன் கோயில்னாவே சாம்பல் தான், பெருமாள் கோயில்னா தான் நைவேத்தியம். ஆனால் தியாகராஜர்கிட்ட போனீங்கன்னா அவ்வளவு நைவேத்தியம், லட்சக்கணக்கில் செய்வார்கள். ஒவ்வொரு லட்டு, ஒவ்வொரு ஒரு சக்கரை பங்க நெய், முழங்கை நெய் வழிவாருன்னு ஆண்டாள் சொன்னது திருவாரூர் கோயிலையும் பார்க்கலாம். ஆனால் அவ்வளவும் அங்கே அனுபவிக்கக்கூடிய பொருள்கள். பெருமான் மற்றவர்களை அனுபவிக்க விட்டு அவன் அனுபவிக்காமல் இருப்பது தான் தியாகம். தியாகம்னா என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஒருத்தன் எழுதுனான் கடிதாச்சு, அவன் மொழி பெயர்க்கிறானா என் பேரை, ஈகை அரசன். என்னது? அவன் தனித்தமிழ் வித்துவான். அந்த ஆளை ஒரு நாள் ரோட்டில் பார்த்தேன். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா எனக்கு தியாகராஜன்னு பேர் வச்சுருக்காங்க, நீ என்ன ஒரு புதுசாக ஒரு பேர் வைக்கிறேன்னு. இந்த புதுசாக பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு மேனியா. நம்ம நாட்டில் பெத்த அப்பனுக்கே பேர் வைக்கிற மகனையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஈகை என்பது வேறு, தியாகம் என்பது வேறு. தியாகத்துக்கும் ஈகைக்கும் ஏராள வித்தியாசம் இருக்குது. ஈகை என்பது கொடுத்தல், ஈதல், ஈதல் கொடுத்து இன்பம் அனுபவி. தியாகம் என்பது இருப்பதை அனுபவிக்காமல் இருப்பது. இருக்கிறது கொடுக்கலாம், அது ஈகை. ஆனால் இருப்பதை அனுபவிப்பான். அதனால தான் உங்களுக்கு நீங்கள் நம்ம பழைய வரலாற்று புராணத்தில் பார்த்தீங்கன்னா ஜனகனை மட்டும், ஜனக மகாராஜனை மட்டும் ஜனக ரிஷிங்குவான். மற்ற எந்த ஒரு சக்கரவர்த்தியும் ரிஷின்னு சொல்ல மாட்டான். ஏன்? ஜனகனுக்கு அனுபவிக்கக்கூடிய அத்தனையும் இருக்கும், ஆனால் அதிலிருந்து அவன் தாமரை இலை தண்ணீர் மாதிரி இருப்பான். அதுதான் தியாகம். தியாகம் என்பது இருப்பதை அனுபவிக்காமல் மற்றவர்கள் அனுபவிப்பதை பார்த்து அந்த இன்பத்தை அனுபவிப்பது. அதுதான் தியாகராஜர். அந்த இடத்துக்கு தான் இவர் அனுப்பி, அந்த தியாகராஜருக்கு அந்த பங்குனி உத்திர விசேஷம், அந்த வசந்த காலம் என்றால் மிகப்பெரிய விசேஷம். இவரால் அங்கே இருக்க முடியல சுந்தரமூர்த்தி சுவாமிகளினால. அவர் எல்லையை கடந்துட்டார். திருவொற்றியூர் எல்லையை அப்படி இந்த ஸ்டெப்பை தூக்கி அந்தாண்ட வச்சான் பாருங்க, கண்ணு 2 அவுட், கண்களை குருடாக்கிட்டார். இதிலேருந்து தான் அவருடைய வரலாற்றை நம்ம பார்க்கணும். இப்போ 2 பேரும் நண்பர்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எதற்காக இந்த சத்தியத்தை மீறினார்? மீறலாமா? அதில் சாதாரண ஆளா சுந்தரமூர்த்தி? அவர் அதை மீறுறாருன்னா என்ன அர்த்தம்? எது காரணம்? எது ஒன்று நம்ம மீறினா நமக்கு ஒன்றும் தொந்தரவு இருக்காதுன்னு சொல்லி அவர் மீறி இருப்பார். கொஞ்சம் சிந்திப்போமே. ஏன்னா சத்தியத்தை மீறுவது தவறு என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அவரே அட்மிட் பண்ணிக்கிறாரு பின்னாடி. ஆனால் தெரிந்து மீறுகிறாருன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஃப்ரெண்டு தானே. என்னது? நம்ம ஃப்ரெண்டு தானே. என்ன செஞ்சிட போகிறாரு? ரொம்ப மோசமாக போனால் கொஞ்சம் கண்டிச்சுக்குவார், கோவிச்சுக்குவார், நீ இப்படி செய்யலாமான்னு சொல்லி நம்ம ஒரு எக்ஸ்கியூஸ் வாங்கிக்குவோம். அப்போ அப்படின்னு தானே அவர் செஞ்சுருக்கணும். ஆனால் இருந்தாலும் எப்படி செய்யலையே, எங்கள் கண்ணையே கூட்டாக்கிட்டாருங்க. இது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எதிர்பார்த்துருப்பாரா?
இங்கே தான் நட்புக்கும் நீதிக்கும், நட்புக்கும் இப்போ நம்ம நாட்டில் அதை நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இப்போ யாருக்கு யார் தவறு செய்ய, இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானுக்கு தப்பு செஞ்சா, சிவபெருமானுக்கு ஒரு ஊறு செய்திருந்தால், சிவபெருமானுக்கு ஒரு கெடுதல் செய்திருந்தால் சிவபெருமான் பொறுத்துக்கிட்டு இருப்பார். ஆனால் இவர் செய்தது யாருக்கு? அந்த பெண்மணிக்கு. இவருடைய சத்தியத்தை வைத்துக்கொண்டு, அதனால் திருவள்ளுவர்கிட்ட இப்போ நம்ம போகணும். நன்றி அறிதல் நடுவு நிலைமை. முதல் அதிகாரம் நன்றி அறிதல், அதுக்கு அடுத்த அதிகாரம் நடுவு நிலைமை. இப்போ நம்ம என்னுடைய சகோதரர் இலகணேசன் எனக்கு சகோதரர், அவர் எனக்கு உதவி செய்கிறார், எல்லாம் செய்கிறார், நன்றி. அது காரணமாக நான் ஒரு தப்பு செய்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த தப்பு செய்யும் போது அந்த கேஸ் அவர்கிட்ட போகுது. அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர் அப்படின்னு விட்டுற முடியுமா? ஆனால் இந்த காலத்தில் அதுதான் நடக்கிறது. அதுதான் பரிமேலழகன் உரை எழுதும்போது பகை, நொதுமல், நட்பு என்ற 3 தரத்தார் மாட்டும் ஒப்ப நிற்கும் தன்மை. நடுவு நிலைமைன்னா, இப்போ ஒரு பையனை நான் வளர்த்து படிக்க வச்சு அவன் ஜட்ஜ் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க. அவன் ஜட்ஜாகி உட்காந்துட்டான், ஒரு கேஸ் போகுது, என் சம்பந்தப்பட்ட அந்த கேஸ் போகுது. என்னால் வளர்க்கப்பட்ட பையன், அவன் என்ன செய்யணும்? நியாயமா தப்புன்னா தப்பு, சரின்னா சரிங்கணும். ஆனால் ஐயோ அவரால் தானே நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு எனக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பை கொடுப்பானேயானால் அது தீர்ப்பு அல்ல. பகைவனா, அங்கே பகைவனா இவன் அப்படின்னு பார்க்கக்கூடாது, இவன் நண்பனான்னு பார்க்கக்கூடாது. பகை நட்பு இல்லாமல் பொதுவாக மனுஷன் பகை நொதுமல் நட்பு என்னும் 3 தரத்தார் மாட்டும் ஒப்ப நிற்கும் தன்மை. அதுதான் நடு, அதுதான் சிவபெருமான். இப்போ சிவபெருமான் ஒப்ப நிற்கணும். இப்போ நண்பங்கிறதுக்காக அவர் விட்டுடலை, கடுமையான தண்டனை. கண்ணு 2 போகுதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. தடவிக்கிட்டு இருந்தாலும் புலம்பி 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 வருகின்ற பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது சுந்தரருடைய தேவாரங்களை நான் அடிக்கடி சொல்லுவேன் வாபீஸ்வர்களே, அது ஆட்டோபயோகிராஃபி. முதல்ல பித்தாபுரை சூடியில் ஆரம்பித்து நொடித்தான் மலை பாசுரங்கள் வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா அவர் சுயசதியைத்தான் எழுதியிருக்கிறார், வேற ஒன்றும் கிடையாது. சுயசதியைத்தான் எழுதியிருக்கிறார். இந்த நீடுவெண்பாக்கம் வருவார், அங்கே வந்து அலறான் இப்படி பண்ணிட்டேன்னு. அப்போ திருவொற்றியூர்லேயே ஆரம்பிச்சிடறார், என்னை கண்ணை குருடாக்கிட்டியே, நான் தடவிக்கிட்டு போகணுமே, எனக்கு ஒரு குச்சாவது கூட, அந்த குச்சை ஊனிக்கிட்டு போகிறேன்னு எங்கள் திருவொற்றியூர்லேயே புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அவருக்கு கொடுக்கறது எங்கே தெரியுமா? நீடுவெண்பாக்கத்தில் ஒரு குச்சியை தூக்கி விட்டஞ்சி உலகம் போய் அவர் போய் அங்கே கேட்குறாரு, நீ இருக்கிறியே இந்த கோயிலில், எனக்கு இப்படி தொந்தரவு வந்துருச்சே, நீ என்னை கொஞ்சம் பார்க்கையாக கொண்டு போகக்கூடாதுன்னு. உலகம் போய் நான் இருக்கிறாயா, நீ போயிட்டாயா அப்படின்னு இந்த குச்சை தூக்கி விட்டஞ்சார். வந்தார்கள் போனார்கள்னா வரலாறுகள். இப்போ நமக்கு ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடம். இங்கே திருவாரூருக்கு வந்துட்டார். காஞ்சிபுரத்தில் ஒரு கண்ணு கிடச்சிச்சு, அப்புறம் திருவாரூர்லேருந்து இன்னொரு கண்ணு கிடைத்தது. அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பறவை நாச்சியார் வீட்டுக்கு போகணும். அந்த அம்மா கதவை அடைச்சிட்டா, இங்கே வரக்கூடாதுன்ட்டு. ஏன்னா இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே என்னடா வேலைன்ட்டு. அதனால் இவர் கோயிலே கிடக்கிறார். அப்புறம் இந்த ஊடல் அவர்களுக்குள்ள சண்டையை தீர்க்கறதுக்கு சிவபெருமான் தான் தோழன் என்ற முறையிலே சிவபெருமானை கூப்பிட்டு நீரை எனக்கு செய்து கொடுக்க வேண்டும், வேற யாருக்கும் அவன் மசிய மாட்டார். முதல்ல போனார் சிவபெருமான், அந்த சிவாச்சாரியாருடைய வடிவத்தில் போய் கேட்டார், முடியாதுன்னுட்டா. அடுத்தபடி சிவபெருமானாகவே சொல்லும் பொழுது, அதாவது பெரிய புராணத்தில் ஒரு மிகப்பெரிய விசேஷம் நீங்கள் பார்க்கலாம். பறவை நாச்சியாருடைய வீட்டிலே கைலை காட்சி. நீ ரொம்ப பேருக்கு அது தெரியாது. நம்ம திருநாவுக்கரசருக்கு திருவையாற்றிலே கொடுத்த கைலை காட்சி தான் தெரியுமே ஒழிய, பறவை நாச்சியார் வீட்டிலே கைலை காட்சி நடக்குது. இவ கிடந்து ஆடி போயிட்டா. இந்த சிவாச்சாரியார் வந்து திரும்பி போன பிற்பாடு, ஆஹா
பெருமான் அல்லவோ வந்து சென்றிருக்கிறான் என்று ஒரு உள்ளம் உணர்த்த மறுபடியும் பெருமான் வருகின்ற காலத்தில் முறைப்படி வரவேற்று அங்கே கைலை காட்சி நடக்கிறது. அப்புறம் 2 பேரும் ஒன்றாயிடுறாங்க. இதை உலகமே பாராட்டுகிறது. என்னடா இது, சிவபெருமான் ஒரு பெண்ணுக்காக 2 தடவை ராத்திரியில் தூது போயிருக்கிறான்னா, இப்போ சிவபெருமான் பெரியாளா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெரியாளா? ஏமா நம்மளே கணக்கு போடுவோம். இப்போ நம்ம பிரதம மந்திரி வர்றார், ஒரு கூட்டத்தில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம், நான் இங்கே ஒரு ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்கிறேன். உடனே அவருடைய ஆளை அனுப்பி அந்த அங்கே நிற்கிறான ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னா, அவன் பதறி அடித்து வந்து என்னை கூப்பிட, கூட்டம் விலகி நிற்க நான் மேடை ஏறி போகிறேன். உடனே நம்ம நரேந்திர மோடி என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு மாலை போடுறான்னு ஒரு கற்பனை பண்ணிக்குவோம், நடக்கக்கூடிய காரியம் இல்லை. அப்போ அந்த கூட்டம் பிரதம மந்திரியை பார்க்குமா என்ன பார்க்குமா? ஏன் மேலே தான் அந்த பார்வை, இவன் வேணா இவ்வளவு பெரிய சிறப்பு நடக்கிறது என்று சொல்லி. அதுபோல சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக இறைவிடை தூது சென்றார்னு சொன்னால் எல்லாம் சிவபெருமானை விட்டுட்டான். சுந்தரமூர்த்தி இவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு உலகம் முழுவதும் சுந்தரமூர்த்தி சுவாமியை பாராட்டுகிறது. அதில் ஒரே ஒரு ஆள் தான் அதை பாராட்டலை. அதுதான் விஷயம். அவர் பேர் கலிக்காமர்னு. அவன் என்ன சொன்ன, எல்லா பயிலும் இந்த சுந்தரமூர்த்தியை பாராட்டிக்கிட்டீங்க, இந்த சுந்தரமூர்த்தியை எய்த்தாப்பில் பார்த்தனுன்னா நான் குத்தி போடுவேன்னா. அப்படியே வா அந்த சொல்லுவார் சேர்க்கிறார். என்ன நடக்கும் தெரியுமா? அந்த ஆளை பார்த்தா, என்னையா இது சுந்தரமூர்த்தியை போய் இப்படி பேசுகிறேன்றான் பக்கத்தில். சுந்தரமூர்த்தியை தாயா நான் அடிப்பேன் குத்துவேங்கிறேன். அவன் இறைவன் எளிவந்த பிரான், அவன் அடியவர்களுக்காக எதையும் செய்வான். அதை இருந்தாலும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாமான்னா, அவன் அடியவர்களுக்காக எளிவந்த பிரானாக வந்து செய்கிறான். அதுலேயும் ஒரு பெண்ணின் பொருட்டாக, ஒரு பெண் இன்பத்தை, இன்பம் விரும்பினாங்கிறது வேற விஷயம், அது வேற யோகம், யோக நிலைங்கிறது அது வேற விஷயம். ஒரு பெண்ணின் பொருட்டாக இவன் இப்படி சிவபெருமானை ஏவல் கொண்டு அவனை பார்த்தால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு இந்த ஆளு சீயாடிக்கு பக்கத்தில் நம்ம வைத்தீஸ்வரன் கோயில் பக்கத்தில் இருந்துக்கிட்டு கத்திட்டு கிடக்கிறான். இது திருவாரூரில் இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு காதில் விழுவது. இதுதான் எனக்கு களம், நான் இதை சொல்ல விரும்பினேன். இப்படி ஒரு நிகழ்வு எனக்கு வருதுன்னு வச்சுங்க, நான் ஒன்று யார் அவன், சிவபெருமானே எனக்காக தூது போயிருக்கிறான், அவன் என் ஃப்ரெண்டு, இவன் யார் அதை பற்றி பேசுறது, தூக்கிட்டு வாங்கடான்டுவேன். உடனே 4 ஆள் போய் ஆட்டோவில் தூக்கிட்டு வந்துடுவான். ஆனால் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காதில் விழுந்தோனே ஏயர்கோன் சொல்லுவது தான் சரி, நான் அதை செய்திருக்க கூடாது, இதுதான் உச்சம். பிழை உடன்படுவாராகி, எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி அவன் வாழ்க்கையிலே தப்பு செய்வான். அந்த தப்பு சுட்டிக்காட்டப்படுமேயானால், அது தப்புதான் என்று சரியாக இருக்குமேயானால், அந்த தப்பை ஏற்றுக்கொள்ளுகிறானே, பிழையை உடன்படுகின்றானே, அவன்தான் தெய்வத்துக்கு மேற்பட்ட தெய்வம். நம்ம நாட்டில் ஒரு பயலும் பிழை உடன்படுறதே கிடையாது. அதுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பானே ஒழிய, என்னது மேலும் மேலும் விளக்கம் சொல்லுவார்களே ஒழிய பிழை உடன்படுதல் கிடையாது. பிழை உடன்படுவாராகி உடனே சிவபெருமான்கிட்ட ஒரு அப்ளிகேஷன், இந்த ஏயர்கோனுக்கும் எனக்கும் ஒரு நட்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாதா? அவர் என்னை கடுமையாக கோச்சுக்கிறாரு, ஆனால் நேராக நான் போனேன்னா என்ன இருந்தாலும் குத்தியை சாவடிச்சிருவான். ஆதலால் எங்களுக்குள்ள ஒரு நட்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய சிவபெருமானிடத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு விண்ணப்பிக்க, அவர் சரி ரைட், உங்களுக்குள்ள இந்த பகை இருக்க வேண்டியதில்லை, ஏன்னா நடுவில் நானும் இந்த மாதிரி வேலை செஞ்சிருந்தனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு நீ வந்து சுந்தரமூர்த்தி ஆகிய நீ ஏயர்கோனை போய் பார். ஏயர்கோன் கனவிலே சென்று
உனக்கு வந்திருக்கிற இந்த சூளை நோயை தான் சிவபெருமான் தான் கொடுக்குறார். இந்த வயிற்று நோயை சுந்தரன் வந்து தீர்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இவனுண்டி போய் அவனுடைய அந்த வயிற்று நோயை நீ தீர்ப்பாயாகன்னு சொல்லிட்டார். அவர் வயிற்று நோயை தீர்க்கிறதுக்கு சுந்தரர் வருகிறார். அவர் வீட்டு தெருவுக்கு வந்துட்டாங்க. சுந்தரர் வருகிறார்னு கேள்விப்பட்டவுடனே இந்த ஆள் என்ன தெரியுமா, முரட்டாள் இந்த ஆள் கழிக்காம, அதாவது இந்த அந்த 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 பக்தி, இறை பக்தியினுடைய உச்சம் அதெல்லாம். சிவபெருமானை இப்படி பண்ணிட்டானே, சிவபெருமானை இப்படி பண்ணிட்டானே புலம்பிக்கிட்டு கிடக்கிறான் இந்த ஆள். அப்பேற்பட்டவன் வந்து என்ன பார்க்குறதா, அவன் வந்து என் வயிற்று வலியை தீர்க்க வேண்டும் என்று எனக்கு ஒன்றும் கட்டாயமில்லை அப்படின்னு கையை பக்கத்தில் இருந்த ஒரு குத்துக்கத்தி, ஒரு பிச்சுவான்னு நம்ம சொல்லுவோம், அந்த குத்துக்கத்தி எடுத்து குடலில் குத்திக்கிட்டு பொசுக்குன்னு செத்து விட்டான். இது எப்படி? அவர் வந்துட்டார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கிட்ட வந்துட்டார்னு இறந்து போன கலிக்காம நாயனாருடைய மனைவிக்கு செய்தி வருகிறது. உடனே அந்த அம்மா பெரிய வரலாறு, அந்த அம்மா வரலாறு, அதை சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் சேக்கிழார் காட்டுகின்ற சில சமூக சில நெறிகள் நம்ம நாட்டில் இருக்குது. ஒரு விருந்து நம்ம வீட்டுக்கு வந்துருச்சுன்னா நம் துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடாது, நம்ம துக்கத்தை வெளிப்படுத்தக்கூடாதுங்கிறது 2 இடத்துல பெரிய புராணத்தில் நம்ம பார்க்குறோம். உடனே என்ன பண்ணாங்க இந்த அம்மா, மங்கள மகளிர், இப்போ இவ வந்து இப்போ இறந்து போனதுனாலே இப்போ மங்களம் கிடையாது மானக்கஞ்சாரன் மகளுக்கு. மங்கள மகளிரை அனுப்பி, விளக்குகளை அனுப்பி, தூபதீபத்தை அனுப்பி முறைப்படி வரவேற்கிறார்கள் வீட்டுக்குள்ளே. இவர் ஒரு அறைக்குள்ளே இந்த பணத்தை போட்டாச்சு. இவர் ஒரு பெரிய வீடு, அதுவும் மிகப்பெரிய, அவன் 12 வேலி நிலம், அதாவது மழை பெய்ய வேண்டும் என்று ஒரு 12 வேலி நிலம், பெய்கின்ற மழை நிற்க வேண்டும் என்று ஒரு 12 வேலி நிலம், மொத்தம் 24 வேலி நிலத்தை திருமுன்கூர் இறைவனுக்கு எழுதி கொடுத்தவன் இந்த கலிக்காமர். அவ்வளோ பெரிய பணக்காரன் ஊடுனா எப்பேற்பட்ட ஊடாக இருக்கும். அது ஒரு அறையிலே பணத்தை கொண்டு போய் விட்டார்கள். இவர் வர்றார் சுந்தரமூர்த்தி, இதுக்கு தேவையே கலிக்காமர் தானே, எங்கே கலிக்காமர்னு கேட்க, இங்கே அவர் உதவார், இங்கே அவர் பயன்பட மாட்டார்னு ஒரு ஷாக். இல்லை உண்மையை சொல்லுங்கள். அப்புறம் போய் பார்த்தா இந்த ஆள் குத்திக்கிட்டு கிடக்கிறேன், பக்கத்தில் சுருகி கிடக்கிறது. என்னதானே இது நடந்தது என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அந்த சுருகியை எடுத்து தான் குத்தி கொள்ள விடையும் பொழுது இறந்து கிடந்த அந்த கலிக்காமர் எழுந்து அவர் கையை பிடிச்சிக்கிறார் டப்புன்னு. இதெல்லாம் சிவபெருமானுடைய நாடகம். இதில் என்ன இதிலேருந்து நமக்கு தெரியுதுன்னா, நட்புக்காக எதையும் செய்யலாம், ஆனால் நியாயத்தை மீறி, நீதியை மீறி நட்புக்கு நாம் உடன்படக்கூடாது. அதே சமயத்தில் தவறுகள் செய்வோம், அந்த தவறுகள் சரி, உண்மையான தவறு என்று சொன்னால் அதை பிழை உடன்பட வேண்டும். அந்த பிழை உடன்படுதல், தவறு சுட்டிக்காட்டப்படுதல், இதெல்லாம் இந்த சமூக நலன்களுக்கு மிக அருமையாக இருக்கும் என்று சொல்லி, அடுத்ததாக ஒரே ஒரு பகுதியை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இவர் எப்படி ஃப்ரெண்டுங்கிறதுக்கு ஒரே ஒரு இடம் நான் முன்னாடி சொன்னல, சுந்தரர் பொன்னை பாடினான்னு, ரொம்ப உரிமையாக இருப்பார், அளவுக்கு மீறி உரிமை, ரொம்ப நல்லா இருக்கும். நாகப்பட்டினத்துக்கு போகிறார், நாகப்பட்டினத்தில் இறைவனை பார்த்து பேசுகிறார். நான் வந்து உங்கள்கிட்ட இருக்க எதையோ கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ சும்மா இருக்கிறிய, யார் சிவபெருமானை பார்த்து. நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பண்ண, என்னை தடுத்து ஆட்கொள்ளும் போது வாழ்விப்பன், உன்னை நான் பார்த்துக்கிறேன், உன்னை நன்றாக பார்த்து கொள்கிறேன், உன்னை நன்றாக வாழ வைக்கிறேன் அப்படின்னு வாழ்விப்பன் என்று தானே என்னை ஆட்கொண்டீர். நானும் உனக்கு வழி அடிமையாக இருக்கிறவன். ஆனால் என்ன பண்ணுறீங்க, மிகுதிய பொருளை எனக்கு கொடுக்க மாட்டேங்கின்ற, ஒன்றுகிட்ட எக்கச்சக்கமான பணம் இருக்கு, நீ ஒன்றும் வறுமையில் இருக்கக்கூடிய ஆளும் கிடையாது. அந்த பாட்டை சொல்லி காட்டுற முதல்ல, மாற்றமேல் ஒன்றுரையீர் வாழா நீர் இருந்தீர், வாழ்விப்பன் என ஆண்டீர் வழியடியேன் உமக்கு, ஆற்ற வேல் திருவுடையீர் நல்கூர்ந்தீர் அல்லீர், அணியாரூர் புகப்பெய்த அருநிதியம் அதனில்
தோற்றமிகு முக்கூற்றில் ஒரு கூறு வேண்டும் என்ன சொல்லி, அதாவது நானும் உங்கள்கிட்ட பொருள் கொடு பொருள் கொடு பொருள் கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு பதிலும் சொல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிற, என்னை வாழ வைப்பேன், என்னை ஆட்கொண்டாய், நானும் உனக்கு வழிவடி அடிமையாக இருக்கிறவன், உன்னை தவிர எனக்கு ஆளு கிடையாது, உன்னுக்கிட்ட ஆற்ற வேல் திருவுடையீர்னு அவ்வளவு செல்வம் உன்னுக்கிட்ட இருக்குது, நல்கூர்ந்தீர் அல்லீர், வறுமையும் உன்கிட்ட கிடையாது, உன்னுக்கிட்ட எவ்வளோ செல்வம் இருக்குன்னு நான் ஒரு கணக்கு போட்டு சொல்லட்டுமாங்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். என்ன எனக்கு தானே ஃப்ரெண்டு, திருவாரூரில் அருநிதியம் இருக்குதான், அதாவது மற்றவர்களால் அளவிட முடியாத அருநிதியம். இப்போ இந்த நம்ம திருவாங்கூர் கோயிலை பற்றி பேசிக்கிட்டு கிடக்கிறாங்கல்ல, இன்ன வரைக்கும் அதை அளவிட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அதுபோல் அருநிதியம், அளவிட முடியாத நிதியம் உனக்கு இருக்குது திருவாரூரில். அந்த நிதியத்தில் 3 பங்கு வை, இது எப்படி கொழுப்பு, 3 பங்கு உனக்கு ஒரு பங்கு, உன் பொண்டாட்டி ஒரு பங்கு எனக்குங்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அருநிதியம் அதனில் தோற்றமிகு முக்கூற்றில் ஒரு கூறு வேண்டும். நாம் சுத்தமாக தொடச்சி கேட்கல, நியாயமாக தான் கேட்குறேன். ஒரு கூறு நீ எடுத்துக்க, ஒரு கூறு உன் மனைவிக்கு வச்சுக்க, ஒரு கூறு எனக்கு வேண்டும். இதை நீ தரலன்னா உன்னை ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். நம்ம சாதாரணமாக சொல்கிறோம்ல, இந்த இதை கொடுத்துட்டு போடா, கொடுக்கலைன்னா ஒரு ஸ்டெப் எடுத்து உன்னால் வைக்க முடியாது, காலை முறிச்சிடுவோம், அப்படி அந்த மாதிரி காலை முறிச்சிடுவேங்கிறார் இருந்தாலும். தாரீரேல் ஒரு பொழுதும் அடியெடுக்கல் ஒட்டேன், அதை விட காற்றணைய கடும் பரிமா ஏறுவதும், காற்றை பிளந்து கொண்டு செல்லுகின்ற காற்றை விட வேகமாக போக வேண்டும் என்ற குதிரை வேண்டும் எனக்கு. கடல் நாகை காரோணம் மேயிருந்தீரே, என் நாகப்பட்டினத்திலே காரோணம் என்ற கோயிலிலே இருக்கக்கூடிய இறைவனே எனக்கு கொடுடான்னு உரிமையாக கேட்குறார். கொடுத்தார் சிவபெருமான். நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு குதிரை வாகனம் உண்டு, அந்த குதிரை இறைவன் கொடுத்தது. இப்படியெல்லாம் அவருடைய வரலாற்றிலே மிக அருமையாக பார்க்கலாம். இவ்வளதும் பேசிக்கிட்டு வருகின்றவர், அதே சமயத்தில் அவர் வாழ்க்கையினுடைய துன்பப் பகுதிகளும் உண்டு. எல்லாம் இன்பமும் துன்பமும் கலந்து வருகிறது என்பது நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வரலாற்றை பார்க்கலாம். புகழூரில் ஒரு பாட்டு, தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிலா மெய்மையாளரை பாடாதே எந்தையே புகழூர் பாடுமின் புலவீர்கள். இந்த புலவர்களுக்கு அவர் ஒரு புலவர்கள் கல்விகுதி போடலாமா, அந்தணர்கள் கல்விகுதி போடலாமா? அருவிகுதி மட்டும் பன்மை இல்லை, கல்விகுதியும் பன்மை உண்டு. இதெல்லாம் நீங்கள் பெரிய புராண ராமாயணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது அருவிகுதி மட்டும் இல்லை, அந்தணர்கள் விதித்த முறைங்குவார் சேக்கிழார். அந்தணர் சிங்குலர், அந்தணர்கள் பன்மை. அந்தணர் என்று சொன்னால் அதை என்ன பண்ணும், ஒரு மொழி பன்மொழிங்குவோம், ஒரு சொல் பண்ணி, ஒரு சொல்லே அது பன்மையை குறிக்கும் என்பது இலக்கணம். அதனால் கல்விகுதி போட்டு எழுதுவது தப்பு கிடையாது. இருந்தாலும் கல் நமக்கு வேணாங்கிறதுனால எடுத்துட்டோம், கல் நமக்கு வேணாங்கிறதுனால எடுத்துட்டோம், வேற ஒன்றும் கிடையாது. அதை இங்கே புலவர்கள் புலவீர்களுங்கும்போது எனக்கு கல் ஞாபகம் வந்துச்சு. புலவர்கள் அப்படிங்கிறது தான் சொல்லு. வரும்பொழுது பாட்டில் புலவீர்கள் புலவர்களே, அங்கே பன்மை. எப்படி சொன்னார், தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதீர். அவனை சார்ந்துதான் இருப்பான். அவனை என்னன்னு சொல்லுவான், அடுத்த பாட்டில் சொல்லுவார், வில்லுக்கு விஷயன், அழகுல மன்மதன், பார்த்தால் ராமன், அவனுடைய புஜ பல பராக்கிரத்தை பார்த்தோம்னா அப்படியே கல் சிலை போல அவன் தோல், இப்படி கொடுக்கலாதானை பாரியே என்றேன், சூம்பல் தோலை சூம்பி போன தோலை மல்லாரும் புயமென்றேன், சூம்பல் தோலை கொடுக்கலானை பாரியே என்றேன். இப்படி இல்லாததெல்லாம் அவனுக்கிட்ட நான் சொன்னேன். அந்த புலம்புறான், நியாயம்தான் அவனுக்கு ஒன்று எனக்கு கொடுக்காம போனது, ஏன் இல்லாது சொன்னேனுக்கு இல்லை என்றான். இல்லாது சொன்னேனுக்கு இல்லை, நான் இல்லாததெல்லாம் சொன்னேன், அவன் இல்லைன்ட்டான். அதே தான் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லுவார், பொய்மையாளரை பாடாதே.
சும்மா அந்த பொய்யா சொறிகிறான் பாருங்க, அந்த பயலுகளெல்லாம் போய் புலவர்கள் பாடாதே. யாரை பாடணும்? எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள், எந்த இருக்கின்ற இந்த புகழூரை நீங்கள் பாடுங்கள். அப்படி பாடுனா இம்மையே தரும் சோறும் கூரையும், இந்த வாழ்க்கையிலேயே உங்களுக்கு சோறும் ஆடையும் சோறும் கூரையும் தரும். அதை விட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இம்மையை சொல்லி இம்மை இன்பங்களை சொல்லி உடனே மறுமையை சொல்லுவார். ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா சிவபெருமானுடைய பரமனுடைய வேலையை நம்மளை இங்கே வச்சிருக்கிறது மட்டும் இல்லை, நம்மளை எலிவேட் பண்ணணும். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கடலாம் துன்பம் போகும், அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாரும் ஐயுறவில்லையே. புகழூரை பாடினால் இம்மையிலே சோறும் கூறும் கிடைக்கும், அம்மையே சிவலோகம் சேருவோம். ஆதலால் புலவீர்கள் மனிதர்களை பாடாதீர்கள். தம்பி உங்களுக்காக ஒன்று நம்மாழ்வார் அது சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் தெரியுமா? சொன்னால் விரோதம் இது, ஆகினும் சொல்லுவேன் கேண்மினோ. என் நாவில் என் கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன். என் வாயால் என் நாக்கால ஒரு மனுஷனை பாட மாட்டேன். இது யார் சொன்னது? நம்மாழ்வார் சொல்றார். சொன்னால் விரோதம். ஆனால் நான் சொல்லிவிட்டேனே என்ன எல்லா பயிலும் காய்வான். ஏன்னா என்னை பாடலையே, நான் ராஜாவாச்சே, நான் சக்கரவர்த்தியாச்சே, நான் இவ்வளோ பெரிய ஆளாச்சே அப்படின்னு என்னை பாடலையேன்னா என்னோட விரோதம் செய்வார்கள். சொன்னால் விரோதம், ஆனாலும் நான் சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு புத்தகம் நான் எழுதியிருக்கிறேன். சொன்னால் விரோதம் இது ஆயினும் சொல்லுகிறேன். அந்த புத்தகத்தை பார்த்துருக்கீங்களா? அட்டப்படத்தை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை, தேடியிருக்கீங்களா? என்னாவில் இன்கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன், தென்னா தெனாவென்று வண்டும் முரள்மில் திருவேங்கடத்து என் ஆணை என் அப்பன் எம்பெருமான் உடனாகவே. ஆதலால் சைவமும் சரி வைணவமும் சரி நமக்கு இருக்கக்கூடிய மூல முதல் கடவுளை பாடி வாயார வாழ்த்த வேண்டுமே ஒழிய இந்த சாதாரண மனிதர்களை பாடுவதிலே பயனில்லை. ஆனால் அவர்களை பாடினால் இம்மையே சோறும் குறையும் கிடைக்கும், அம்மையே சிவலோகம் ஆளலாம் என்று சொல்லி இந்த பெருமக்களுடைய பாசுரங்களை நாம் சிந்தித்தால் நமக்கு ஒரு திருப்தி. அந்த திருப்தி அடைவதற்கு இந்த திருமுறைகள் நமக்கு வழி செய்யும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அருமை நண்பர் சுப்பு அவர்களுக்கு நான் நேற்றே சொன்னேன், சுப்பு இந்த கூட்டத்துக்காக நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, இது என்னுடைய ஆத்மார்த்தத்துக்காக நான் பேசுகிறேன் என்று சொல்லி என்னை நானே தெளிவுபடுத்தி கொள்வதற்கு, என்னுடைய உள்ளத்துக்கு நானே ஒரு நல்ல ஒரு ஊக்கத்தை உண்டு பண்ணுவதற்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நண்பர் சுப்பு அவர்களுக்கு என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கம். இதை கேட்க வந்திருந்த அத்தனை பேருடைய திருவடிகளுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும் கூறியது.